வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய தானியம் தான் அரிசி. அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெறும் 9 அரிசி இருந்தாலே போதும். 9 நாட்கள்ல பல கோடிக்கு அதிபராக கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம். பணம்ங்கிறது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச காரியமும் இந்த 9 நாட்களுக்குள்ள நிறைவேறும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால எல்லா மதத்தினருமே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம். ஆண்கள், பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆனா 9 நாட்கள் தொடர்ந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாம செய்யணும். எந்தெந்த தேவைகளுக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். பண தேவை இருக்கிறவங்களும், பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்களும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, இப்படி உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அந்த தேவை 9 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செஞ்சாலே போதும். 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக்கை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை செஞ்சு நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பாத்திரலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அந்த நோட் புக்கை கூட இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி நோட்புக் எதுவும் இல்லைன்னா புதுசா ஒரு நோட்புக் போட முடியும்னா அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்புக்கெல்லாம் எங்களால வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க 9 பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த 9 பேப்பரும் கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், கிளிட்டர் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒன்ன நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 3ல ஏதாவது ஒன்ன நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பிங்க் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தும் போது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கலர்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த கலர்ஸ் நமக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கலர்ஸை நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். மத்தபடி இந்த கலர் தான் பயன்படுத்தியே ஆகணும்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நாம பயன்படுத்தக்கூடாது. அதை தவிர மிச்ச எல்லா கலருமே நாம யூஸ் பண்ணலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட கலரை நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இன்னமுமே வேகமா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கலர் பேனா கிடையாது, அந்த கலர் பேனா கிடையாது, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். சரி, அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 அரிசி தேவைப்படும். கட்டாயமா பச்சரிசி மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி இருந்ததுன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி கிடைக்காத இடத்துல நாங்க இருக்கோம், நாங்க என்ன பண்ணட்டும்னு கேக்குறவங்க மட்டும் சாதாரணமா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் இருந்தா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு இன்னமுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள்.
இப்ப நான் சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய இன்னைக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. தொடர்ந்து 9 நாட்களுக்கு நீங்க செய்யணும். இன்னைக்கு மட்டும்தான் செய்யறதுக்கு ஆரம்பிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சந்திர பகவானுக்குரிய நாட்களான திங்கட்கிழமை, 3ஆம் பிறை தரிசனம், பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யணும். நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சரி, இப்போ ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யணும். உங்களுக்கு 2-3 வேண்டுதல்கள் இருக்குன்னா முதல் வேண்டுதலை 9 நாட்கள் நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா 2வது வேண்டுதலுக்காக இதே ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லாம உங்க மொபைல் போனை கூட நீங்க சைலண்ட் மோட்ல போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க வேண்டுதல் என்னவோ அது உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. குலதெய்வம் தெரியாதவங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். அதே மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். கடன் பிரச்சனை தீரணும்னோ, அடகு வச்ச நகையை மீட்கணும், அதே மாதிரி கஷ்டம் தீரணும், தடைகள் விலகணும், நோய்கள் தீரணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டம் இருக்குதுனாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்க எழுதுங்க. நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதுங்க. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா அவங்களுடைய பேரை எழுதிட்டு என்ன வேண்டுதலோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யறீங்கன்னா, நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதணும். அடுத்ததா இன்னொரு விஷயம், நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். எதிர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எழுதினதுக்கு அப்புறமா பக்கத்துல 999 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 9ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு முழுமைய குறிக்கும். அதாவது நவ கிரகங்களும் இந்த 9ங்கிற நம்பர்ல நமக்கு அடங்கி இருக்கு. இப்படி உங்க வேண்டுதல் எழுதிட்டு பக்கத்துல 999ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 9 முறை 9 டைம்ஸ் நீங்க எழுதணும். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லிக்கிட்டே நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒவ்வொரு அரிசியா போடுங்க. அப்போ 9 அரிசி போடும் போது நீங்க 9 முறை இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லுங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. இதே மாதிரி தொடர்ந்து 9 நாட்களுக்கும் நீங்க செய்யணும். இப்போ இன்னைக்கு நைட்டு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த 9 அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த அரிசிய 1-2 இடிச்சிட்டு எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல கூட எறும்புகளுக்கு நீங்க உணவா வச்சிடலாம். இந்த மாதிரி 9 நாட்களுக்கும் நீங்க தொடர்ந்து செய்யணும். நைட்டு எழுதிட்டு நன்றிய சொல்லி இந்த அரிசியை நீங்க எழுதி இருக்கக்கூடிய பேப்பருக்கு மேல வைக்க போறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இந்த அரிசியை மட்டும் எடுத்து நீங்க காக்கை குருவிகளுக்கு உணவா போட்டுருங்க. நீங்க நோட்ல எழுதியிருக்கீங்கன்னா அந்த நோட் புக் அப்படியே இருக்கட்டும். பேப்பர்ல எழுதியிருக்கீங்கன்னா 9 நாட்களுக்கு 9 பேப்பர்ல எழுதியிருப்பீங்க. இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த 9 நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும்.
உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு திரும்பியும் பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா 9 நாட்களுக்குள்ள நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.